வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் நிறைய பேர் ரெகுலராக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, லைக் பண்ண மாட்டேங்க. மறக்காம பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஆண்களிடம் போய் வலிந்து பேசும் பெண்களை விட தனக்கு தேவை வரும்போது ஒரு சரியான விஷயத்தை தேடும் படும் பொழுது அந்த பெண் பேசும் பொழுது ஆண்களுக்கு அதிக அளவில் பிடிக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்ற போது எல்லா நேரத்துலையும் எல்லா ஆண்களிலையும் ரொம்ப அதிகமான அளவில் பேச்சு வச்சுக்காதீங்க. அப்படி நீங்கள் வச்சுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்களுக்கு உங்களை பிடிக்காமல் போகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய ஆண் கூட உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்ற போது அதை பண்ணுங்க. முக்கியமாக நீங்கள் சிங்கிளாக இருக்கும்போது உங்கள் இஷ்டத்துக்கு உங்களுக்கு பிடிச்சதை பண்ணலாம், தப்பு இல்லை. பட் கமிட் ஆகிட்டீங்க அப்படின்ற போது அவங்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றது போல பண்ணுங்க. அவங்க வேணான்னா வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க. அவங்களுக்கு கஷ்டப்படுத்தாதீங்க. ஒழுக்கம் என்பது ஆண் பெண் என இருபாலருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று. இதை நாம் புரிந்து கொண்டு நமக்கான ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுது அனைவருக்கும் நம்மளை பிடிக்கும். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி யோசிக்கிறது கிடையாது. தான் மட்டும் போதும், தனக்கு என்ன வேணுன்றது மட்டும் தன்னோட லைஃப்பில் தனக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே வச்சு இங்கே நிறைய பேர் நிறைய விஷயங்களில் மற்றவங்களை காயப்படுத்துவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரையுமே காயப்படுத்தாமல் இருந்து பாருங்கள். அது உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். முக்கியமாக உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்களை நிறைய பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒருத்தங்களை காயப்படுத்த காயப்படுத்த அந்த காயமும் சரி, உங்கள் மேலே இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அதை நீங்கள் எப்போவுமே சேஞ்ச் பண்ண பாருங்கள். ஒரு பெண்ணை பல ஆண்கள் காதலிக்கிறார்கள் என்று கூறும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கும் பெண்கள் மீது ஆண்களுக்கு ஈர்ப்பு என்ற ஒரு விஷயம் அதிக அளவில் உண்டாகிறது. உங்களை தேடியும் செல்வார்கள், வருவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நம்ம ஒரு பொருள், ஒரு உயிர் எதாக இருந்தாலும் சரி, ஒன்று நமக்கு கிடைக்காதுன்ற போது தான் அது மேலே அதிக அளவில் ஈர்ப்பும் காதலும் உண்டாகும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ண வராங்க, நீங்கள் எல்லாத்தையும் அதை மறுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஆண்களுக்கு உங்களை பிடிக்கும். அண்டு அதை நான் மறுக்கல, நான் ஏற்றுக்கிறேன்ற போது உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு ஆணுக்கு உங்களை நிறைய பிடிக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏற்றுக்காம தான் இருக்கணுன்ற விஷயமும் கிடையாது, ஏற்றுக்கிட்டே இருக்குன்ற விஷயமும் கிடையாது. உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஒரு பார்ட்னர் செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொருத்தங்களா தேடி போகாதீங்க. பெண்ணின் ஆடை என்பது அவருடைய மானத்தையும் காக்கக்கூடிய ஒரு கவசம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சரியான முறையில் பெண்கள் செய்தால் அந்த பெண்களை கண்டிப்பாக ஆண்களுக்கு பிடிக்கும். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் இருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த கேவலமான பிறவிகள். ஒரு பொண்ணு அப்படின்ற போது அவங்கள உடம்புக்காக மட்டுமே பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் போடக்கூடிய ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும், உங்களையும் பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் செய்வீங்க. ஆனால் ஒருத்தங்க தன் கூட வாழணும், தன் லைஃப்பில் ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அப்படிப்பட்ட விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள். யாராச்சும் ஒருத்தங்க கேவலமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கும்போது அது உங்களுக்கு பிடிக்குமா? அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கு உங்களை பிடிக்கணும்னா உங்களுக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுங்க. நறுமணம் என்பது ஆண் பெண் என இருபாலருக்கும் பிடிக்கும். ஒரு பெண்ணின் பக்கத்தில் ஒரு ஆண் பக்கத்தில் ஒரு பெண் இருக்கும் பொழுது அவருடைய வாசனை மூலமாக கூட ஒரு நபரின் மீது ஒரு நபருக்கு ஈர்ப்பு உண்டாகும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஈர்ப்புன்று சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா லவ் கிடையாது, அது ஒரு அஃபெக்ஷன் மாதிரி ஃபீலிங். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் உங்கள் பக்கத்தில் வரும்போது ஒருத்தவங்களோட உடம்புலேருந்து வரக்கூடிய வாசனை ஒருத்தங்களை ஈர்க்கும். உங்கள் பக்கத்தில் வந்தாலே கப் கடிக்கி நாத்தமாக இருக்குது, பக்கத்தில் நிற்க முடியலன்னா யாரும் உங்களை விரும்ப மாட்டாங்க. பட் உங்கள் பக்கத்தில் வரும்போது ரொம்ப நர்மமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு சில நபர்கள் உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும், உங்கள் மேலே ஈர்ப்புங்கிறது உண்டாகும். அண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாரை லவ் பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஒருத்தரை பண்ணுங்கள், அவங்களுக்காக எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். முக்கியமாக அவங்க தான் லைஃப்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், பேர்கள் எல்லாத்தையும் வச்சு கூப்பிட ஆரம்பிக்க, எல்லாம் பண்ண ஆரம்பிக்க. அண்ட் இது பெண்களுக்காக மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் பொருந்தும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, டாடா, பபாய்.